ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட இங்க தனியா வீடை ரெண்ட்டுக்கு எடுத்து வீட்டுக்கு தேவையான மொத்த பொருளையும் வாங்கி போடுறதா சொல்றீங்கல்ல, அதே காசை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் நாம் இருக்கிற வீட்டில் அந்த எல்லா பொருளையும் போட்டு நம்ம அண்ணனோட சந்தோஷமாக வாழ்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் உங்களை கேட்டேனாங்க, இந்த மாதிரி தனியாக போனேன்னு ஆசைப்பட்றேன், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போடுங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா இல்லையே. நான் முதல்ல விரும்பினதே உங்கள் வீட்டையும் அதே மாதிரி உங்கள் அண்ணன் உங்கள் தம்பியையும் மட்டும்தான். அதுக்கப்புறமா தான் நீங்கள் என் மனசுக்குள்ளே வந்தீங்க. அதுக்கப்புறமா தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் உங்கள் கூட தனியாக வாழ்கிறேன்னு ஒரு நாள் கூட சொல்லியிருக்க மாட்டேன். தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலையை பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண விஷயத்தினால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. பாண்டியும் நம்ம வானத்தையும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தனித்தனியாக பிஸ்னஸும் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் மெச்சூர்டாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனால் நீங்கள் அப்படியே அங்கே பண்ணீங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலையும் அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க. அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. சோழன் இதெல்லாம் கேட்டோன்னே, நிலா நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுனால நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, எனக்கு இது சந்தோஷமாகவே இல்லைன்னு. நான் அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷத்தோடு தான் இருக்கேன். தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலையை பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட முடிச்சிருக்காங்க.